இந்த காலையில் கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு சிறு பகுதி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 135ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் முகாந்திரமாக நம்முடைய சன்னிதானத்தில் இந்த காலையில் நாங்கள் நிற்கிறோம்ப்பா. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த 9வது புதிய மாதத்தில் நாங்கள் நிற்கிற முதலாவது நாளில் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் அருளி செய்து எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் வேண்டிக்குவோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனமும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படட்டும். ஒருவராயிலும் வெறுமையாய் போகாதபடிக்கு உம்முடைய வசனத்தினாலே சந்திக்கப்பட்டவர்களாய், பலப்படுத்தப்பட்டவர்களாய், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியுமா இந்த வசனத்தை வாசிப்போமா? வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார். கடந்த வாரத்தில் 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நேர்ந்தது. அதில் ஒரு 2 அந்த காரியத்தை மட்டும் நான் நினைவூட்டி அடுத்த காரியத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் அவர் என்னத்தை செய்கிறாராம்? தமக்கு சித்தமானதை செய்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 115 நாம் வாசிக்கும் போது 3வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதை அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். பூலோகத்திலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆயினத்தான் பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த போது மாதிரி உள்ள ஜெபத்தை அவர் சொல்ல சொன்னார். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் என்ன செய்வதாக? நிறைவேறுவதாக, அல்லது செய்யப்படுவதாக. இந்த பூமியில கர்த்தருடைய சித்தம்தான் நிறைவேற வேண்டும் என்பது அவருடைய தெளிவான காரியம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் எப்படி இருக்கிறாராம்? சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் என்னத்தை செய்ய? 1 தெசலோனிக்கர் 2:4 வாசிங்க. இல்லம்மா, 1 தெசலோனிக்கேயர் 5 4ஆம் அதிகாரமா 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. போதுமா? அதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவருடைய சித்தமே என்ன? பூமியில எல்லா மனுஷரும் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவை என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். ஏன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும்? சத்தியம்தான் நம்ம என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியம் நம்மை கிறிஸ்துவுக்கு ஒப்பா என்ன செய்கிறது? மாற்றுகிறது. இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை விட்டு வழுவி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நாம் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 26 25 வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல
நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலோ விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். எப்போது? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. இதுதான் சத்தியம். எது சத்தியம்? மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், முழுகி ஞானஸ்நானம் பெறுதல், 4 பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுதல், 5 வேறு பிரிந்து உலகத்தை விட்டு வேறு பிரிந்து ஜீவிப்பது, கர்த்தருடைய நித்திய நியாய தீர்ப்பு, இவைகளாகிய உபதேசங்களை நன்றாய் அறிந்த பின்பு அங்க வசனம் சொல்கிறது, மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தப்பட இனி வேறொரு பலி இல்லை. அப்படி என்றால் என்ன? இனி ஒரு இயேசு இந்த உலகத்தில் வந்து மரிக்க போகிறது இல்லை. ஒரே தரம் அவர் நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். பலியிடப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம். அப்ப துணிகரமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போமானால் அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலோ விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அருமையானவர்களே, ஆயினால் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வசனத்திற்கு கை கொண்டு நடக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். வேதத்தில் என்ன வாசிக்கும் போது யூதாவின் நிருபத்தில் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்க முடியும். யூதாவின் நிருபம் வாசிப்போமா? 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். அடுத்த வசனம், இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களும் தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனி அற்று 2 தரம் செற்று வேறற்று போன மரங்களுமாய் காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு என்ன கிடைக்கும்? 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமிழியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கப்பட நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு நம்முடைய ஜீவிதத்தை, பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். கடந்த வாரத்தில் 2 காரியத்தை சொன்னேன். ஒன்று, கர்த்தர் தமக்கு சித்தமானவர்கள் எல்லாம் தம்மிடத்திலே அவர் வரவழைத்து அவர்களை என்ன செய்தாராம்? அப்போஸ்தலர் என்று பெயர் சூட்டி
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவருடைய தம்மோடு கூட இருக்கும்படியாக என்ன செய்தார்? வைத்து கொண்டார். பிரதான நோக்கமே அவரோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஒரு உறவு அல்லது ஐக்கியம் எப்போதும் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் பிரிக்கிற எதுவும் இடையிலே வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அவர் தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்தார்? சுஸ்தமாக்கினார் என்று வாசித்தோம். இயேசுவிடத்தில் குஷ்டரோகியான மனுஷன் ஒருவன் வந்தான். அவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்யும்? சுத்தமாக்கும் என்று சொன்னான். இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை ஆரோக்கியப்படுத்தினதை கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் வாசித்து அறிந்தோம். இன்றைக்கு மூன்றாவது காரியமாய் நான் உங்களோடு சொற்ப நேரம் மாத்திரம் நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்து இருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார். சித்தமானவனை உயிரோடே அவர் தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார். தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார். தமக்கு சித்தமானவனை என்ன செய்வார்? தாழ்த்துவார். அடுத்து 21வது வசனம். அவர் மனுஷன் நின்று தள்ளப்பட்டார், மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று, சஞ்சரித்தார். மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின்மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளை போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. இங்கே கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது 4 காரியங்கள். ஒன்று, தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார். இரண்டாவது, தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார். மூன்றாவது காரியம், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார். தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவராலே தான் எல்லாம் ஆகும் என்பதை நாம் அறிய வேண்டும். தானியேல் இந்த காரியத்தை யாரிடத்திலே சொன்னான் என்று சொன்னால், பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரிடத்திலே இந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சாருடைய குமாரன் ஆகிய பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் அரசாண்டு வந்த நாட்களிலே அவன் செய்த காரியம், அவன் தன் மனைவியோடும் தன் வைப்பாட்டிகளோடும் இன்னும் மந்திரிமாரோடும் மற்றெல்லா ஆட்களோடு கூட பிரபுக்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய எருசலேமின் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதான அந்த பரிசுத்தமான பாத்திரங்களிலே அவர்கள் மதுபானம் குடிக்கிற, திராட்சரசம் குடிக்கிறவர்களாய் காணப்பட்டார். அப்படி செய்த போது கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம், திடீரென்று ஒரு கையிருப்பு சாந்து பூசப்பட்ட சுவற்றிலே எழுத ஆரம்பித்தது. எழுதப்பட்ட எழுத்தினுடைய அர்த்தத்தை அவன் புரிந்து கொள்ளாதபடிக்கு மிகவும் கலங்கி போகிறவனாய் காணப்படுகிறான். காரணம், ஒரு கையுறுப்பு மட்டும் வந்து எழுதிட்டு மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று சொல்லி ராஜா மிகவும் கலங்கி போனான். அங்கே பாபிலோனில் இருக்கிற மந்திரவாதிகளும் கல்தேயரும் இன்னும் சாஸ்திரிகளும் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை சொல்லவும் ஒருவனாலும் கூடாமற் போயிற்று. அப்பொழுதுதான் பெல்சாத்சாருடைய மனைவி இவ்விதமாய் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறத நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா? 9-10 வசனங்களை வாசிக்கலாம். ராஜாவாகிய பெல்சாத்சார் மிகவும் கலங்கினான். அவன் முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தார்.
ராஜாவே நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோதியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கு அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்தேசாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை உயர்த்தி பண்ணுகிறதும் புதைபொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்பொழுதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை என்ன செய்வான் பாருங்கள். ஒருவராலும் சொல்ல இயலவில்லை. ராஜா சொன்னது என்ன தெரியுமா? அதை வாசித்து தெரியப்படுத்துகிறவனுக்கு சரப்பணியை அவனுக்கு தரித்து தேசத்திலே அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்யப்படுவான், நிறுத்தப்படுவான் என்று சொல்லப்பட்டது. ஒருவராலும் கூட வாசிக்க முடியவில்லை, அதன் அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. எல்லாருக்குள்ள ஒரு திகைப்பு வர ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ராஜாத்தி ராஜாவிடத்திலே போய் சொல்லுகிறாள், உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார். இவன் பாபிலோனை சேர்ந்தவன் அல்ல, யூதேயா தேசத்திலிருந்து சிறையாக நேபுகாத் நேச்சாராலே கொண்டு போகப்பட்ட ஒரு புருஷன். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு வந்த எல்லா காரியங்களிலும் அவருடைய அர்த்தத்தை, சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாய் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அதற்கு பிறகு அவன் உயர்த்தப்படுகிறத நான் வசனத்தின் மூலமாய் வாசித்து அறிகிறோம். நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு பெல்சாத்சார் கடந்து வருகிறான். அவன் செய்த அக்கிரம கிரியைகளை நிமித்தம் அதைத்தான் சொல்ல வேண்டும். அவன் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பரிசுத்த பனிமுட்டுகளை பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத் நேச்சார் கொண்டு வந்து வைத்திருந்தானே, அவைகளை கொண்டு வர சொல்லி அவைகளிலே திராட்சரசம் குடிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய மனைவிமாரும் அவனுடைய வைப்பாட்டுகளும் பிரபுக்களும் அவனுடைய மந்திரிமார்களும் எல்லாரும் சேர்ந்து அதை செய்தார்கள். அப்பொழுதுதான் இந்த கையிருப்பு தோன்றி எழுதிற்று. ராஜாத்தி சொன்னால், உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். நன்றாய் கவனியுங்க. யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ராஜாத்தி என்ன செய்திருந்தால் அவனை அறிந்திருந்தாள். அப்படியானால் அவன் எவ்வளவாய் கர்த்தராலே உயர்த்தப்பட்டிருக்க முடியும் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜாவுக்கு தெரியவில்லை, ஆனால் ராஜாத்தி அறிந்திருந்தால். அவனுக்குள்ள என்ன இருக்கிறதாம்? பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. அந்த ஆவியின் மூலமாய் அவன் கருகலானவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அவன் அழைக்கப்படட்டும். தானியேல் அழைக்கப்பட்டான். அழைக்கப்பட்ட போது தானியேல் ராஜாவுக்கு பயப்படவில்லை. அவன் தைரியமாய் அவனுடைய தகப்பனாருடைய காரியத்தை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அங்க வசனத்தில் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 16வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டும். இப்போ நேரம் இல்லாதபடி நான் அதை வாசிக்க வேண்டாம். 17வது வசனத்தில், தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இந்த அர்த்தத்தை என்ன செய்வேன்? தெரிவிப்பேன். அடுத்து சொல்லுகிறார், ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் என்ன செய்தார்? கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள்.
அவர் தமக்கு சித்தமானவனை என்ன செய்தார்? கொன்று போடுவார். யார்? நேபுகாத் நேச்சார். அடுத்தது, அவர் தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார். அவர் தமக்கு சித்தமானவனை என்ன செய்வார்? உயர்த்துவார். தமக்கு சித்தமானவனை என்ன செய்வார்? தாழ்த்துவார். இப்படி அவருடைய இருதயம் மேட்டிமை அடைந்து கர்வம் கொண்ட போது கர்த்தர் என்ன செய்தாராம்? அவருடைய சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார். லூசிபருடைய ஆவி அவனுக்குள்ளே வந்தது. கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் அந்த காரியத்தை நான் வாசிக்கலாம். அங்கே அவன் வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், வடபர்வதத்துள்ள மேலான இடத்தில் சிங்காசனத்தை என்ன செய்வேன்? போடுவேன் என்றெல்லாம் சொன்னான். ஆனால் கர்த்தர் பார்த்தார், அவனை அங்கே இருந்து என்ன செய்தார்? தாழ தள்ளி போடுகிறவராய் காணப்பட்டார். அந்த ஆவிதான் இப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்குள்ள என்ன செய்தது? வந்தது. அருமையானே, அவன் கர்வம் கொண்டபடியினாலே கர்த்தர் அவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவன் என்ன செய்தார்? தாழ்த்துகிறவராய் காணப்பட்டார். இதையெல்லாம் நீர் என்ன செய்திருந்தீர்? அறிந்திருந்தோம் நீர் என்ன செய்தீர்? உம்மை உயர்த்தினீர். 22வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தோம் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை என்ன செய்தீர்? உயர்த்தினீர். பரிசுத்த பாத்திரங்களிலே திராட்சரசத்தை நீர் உம்முடைய மனைவியும் உம்முடைய வைப்பாட்டுகளும் உம்முடைய மந்திரிமார்களும் எல்லாரும் என்ன செய்தீர்கள்? குடித்தீர்கள். ஆயினாத்தான் இந்த கையெழுப்பு தோன்றி இவ்விதமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றை அறிந்து கொள்வோம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறவர்? எதிர்த்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். அருமையானே, இவைகளெல்லாம் எழுதப்பட்டதற்கு காரணம் என்ன? நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்குத்தான் தேவன் இவைகளை கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். கடைசி காலத்தில் ஜீவிக்கிற நமக்கு இது எச்சரிப்பு என்பதை மறந்து போக வேண்டாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 5வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். அப்படி இருந்தோம் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. ஆகையால் அவர்கள் வனாந்தரத்தில் என்ன செய்தார்கள்? அழிக்கப்பட்டார்கள். 11வது வசனம், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்புண்டாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டும் இருக்கிறது. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. தன் தகப்பனுடைய காரியத்தை அறிந்திருந்தோம். குமாரனாகிய பெல்சாத்சார் அவன் கர்வம் கொண்டு மேட்டிமடைந்து செய்யத்தகாத காரியத்தை செய்தபடியினாலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கையெழுத்து அங்கே எழுதப்பட்டது. தானியேல் அதை வாசித்தான். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதப்பட்டதை வாசித்தான். சொன்னான், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய். காரணம் என்ன தெரியுமா? அவன் இந்த காரியங்கள் எல்லாம் அறிந்திருந்தோம், தன்னை அவன் என்ன செய்யவில்லை? தாழ்த்தவே இல்லையா? ஆகாப் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா ஒருவன் இருந்தான். அவன் நாட்களிலே தான் 3 வருஷமும் 6 மாதமும் தேசத்தின் மேல் மழை என்ன செய்யல? பெய்யவே இல்லை. எலியா எச்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். நான் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை நீ என்ன செய்தாயா? கண்டாயா?
அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் நான் அவன் நாட்களிலே அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். என்னத்த பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்று சொன்னார் கர்த்தர்? வசனத்தில் வாசிக்கும் போது 21வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினபடியினால் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அபியாவின் குடும்பத்திற்கும் சமானமாக்குவேன் என்றார் எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுதுதான் ஆகாப் என்ன செய்தான்? தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் சொன்னார், இந்த காரியம், இந்த கோபாக்கினை உன் நாட்களிலே வராதபடிக்கு உன் குமாரனுடைய நாட்களிலே இந்த கோபாக்கினை நான் என்ன செய்வேன்? வரப்பண்ணுவேன் என்று சொன்னார். காரணம் தாழ்மை. இந்த காலையிலே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த பெல்சாத்சார் தன்னை தாழ்த்தவே இல்லை. அருமையான தானியேல் அவனுக்கு எச்சரிப்பு சொன்ன போதிலும் கூட அவனை தன்னை தாழ்த்தாதபடிக்கு அவன் செய்த காரியத்தின வசனத்திலே வாசிக்கும் போது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 30-31 வசனங்களை வாசிக்கலாம். அந்த ராத்திரியிலே ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு 62வது வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டார். அவன் செய்த காரியம், தானியேலுக்கு பொன் சரப்பணியை அணிவிக்கும்படிக்கு சொன்னானே அல்லாதபடிக்கு தன்னை கர்த்தருக்கு முன்பதா என்ன செய்யவில்லை? தாழ்த்தவே இல்லை. ஆகையால் வசனம் சொல்லுகிறது, அன்றைக்கு ராத்திரி பெல்சாத்சார் என்ன செய்தான்? கொலை செய்யப்பட்டான். கடைசி காலத்தில் காணப்படுகிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னதமானவர் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அவன் அதன் மேல் அதிகாரியாக்குறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது. 25வது வசனத்தையும் வாசிப்போம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். 32வது வசனம், மனுஷர் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், ஆடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அருமையானே, கர்த்தர் தமக்கு சித்தமானவனை என்ன செய்கிறார்? உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்துகிறவராய் காணப்படுகிறவர். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிற மனுஷன் யாரோ அந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏற்ற காலத்திலே உயர்த்த போதுமானவராய் காணப்படுகிறார். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துகிறவராய் காணப்படுவார். தாழ்மை மிக மிக முக்கியமான காரியம். கிறிஸ்தவர்களாய் அதுவும் விசுவாசிகளாய் காணப்படுகிற நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மைப்பட வேண்டும். அகந்தையாயிருக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒருவன் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யாதபடிக்கு, பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் அப்படி செய்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருமை பாராட்ட நம்ம இடத்துல ஒன்று இல்லை.
அற்பரும் நீசருமாய் காணப்பட்ட நம்மை, ஒன்றுக்கு உதவாத நம்மை கர்த்தரோ கிருபையாய் நம்மை ரட்சித்து தம்முடைய வரங்கள் வல்லமைகள் கிருபைகளை தந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் நம்ம என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய சாமர்த்தியம் ஒன்றும் இல்லை, நம்முடைய படிப்போ நம்முடைய திறமைகளோ நம்முடைய பலனோ சத்துவமோ ஒன்றும் இல்லை. எல்லாம் கர்த்தராலே மாத்திரமே ஆகிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அருமையானே, சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து சொல்லும் போது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற வேளையில, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனா என்ன செய்தேன்? கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் வசனத்தை பாருங்க, தெளிவாய் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. பின்பு அவர் அவனை என்ன செய்து தள்ளி. யாரை தள்ளினார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் புறக்கணித்து தள்ளின கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து என்ன செய்தேன்? தள்ளினேன். என்னுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? செவி கொடுக்கல. அமலேக்கியரை முற்றிலும் சங்கரிக்கும்படிக்கு நான் சொன்னேன், அவனோ அதை தப்ப விட்டான். ஆகையால் என் வார்த்தைக்கு செவி கொடாத சவுலை நான் என்ன செய்தேன்? புறக்கணித்து விட்டேன். ஆனால் அவன் ஸ்தானத்திலே ஆடுகளின் பின்னே திரிந்து கொண்டிருந்த, கரவலாடுகளின் பின்னே திரிந்து கொண்டிருந்த ஒரு தாவீதை கர்த்தர் என்ன செய்தாராம்? காண்கிறவராய் இருந்தார். வேத வசனத்தில் அந்த வசனம் எனக்கு மிகவும் அதிகமாய் நான் வாசிக்கும் போதெல்லாம் என் இருதயம் குதூகலிக்கிற ஒரு வார்த்தையாய் அது காணப்படுகிறது. வாசிப்போமா? 89ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசிப்போமா? 89ஆம் சங்கீதம் 20வது வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். நல்ல கவனிங்க, கர்த்தர் தாவீதை என்ன செய்தாராம்? கண்டுபிடித்தாராம். அப்படி என்றால் என்ன? அவன் தொலைந்து போனானா? இல்லையே. கர்த்தர் விசேஷமாய் அவனை காண ஒரு காரணம் ஒன்று உண்டு. தன் சொந்த குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவன், அற்பமா எண்ணப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தருடைய கண்களோ அவன் மேல் வைக்கப்பட்டிருந்தது. எதற்கு தெரியுமா? நான் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயம் உடையவன் தாவீது. அந்த உத்தம இருதயத்தை தான் கர்த்தர் கண்டு அவனை தன் சகோதரர் நடுவிலே கர்த்தர் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். குடும்பத்தார் நிராகரித்தாலும் கர்த்தர் அவனை நிராகரிக்கவில்லை. அவனை அவன் சகோதரர் நடுவிலே, அவன் பெற்றோர் நடுவிலே, கர்த்தர் அந்த பெத்லகேம் ஊரார் நடுவிலே அவனை உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய கண்களோ தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக. அன்னால் கீதம் பாடுகிற வேளையில் அவள் இவ்விதமாய் சொன்னார், அவர் சிறியவனை குப்பையில் இருந்தும் எளியவனை புழுதியிலிருந்தும் என்ன செய்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனங்களிலே அமர பண்ணுகிற கர்த்தரையா. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான அன்னாளை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது அவள் நிராகரிக்கப்பட்டவளாயிருந்தாள்.
அவளுக்கு பிள்ளை இல்லாதபடினாலே அவளுடைய சக்களத்தை அவளை மிகவும் வேதனைப்படுத்துவார். வருஷந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தாலும் திரும்பி போகும்போது சந்தோஷம் இல்லாதவளாய், வேதனையோடு கூட திரும்பி செல்கிறவளாய் காணப்படுவாள். ஆனால் ஒரு நாளிலே அவள் நேராய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து தன் இருதயத்தை எல்லாவற்றையும் ஊற்றின போது அங்கே ஆசாரிய ஊழியம் செய்த ஏலியும் அவளை தவறாய் நினைக்கிறவனாய் காணப்பட்டார். நீ எந்த மட்டும் உன் குடியை மாற்றாதிருப்பாய் என்று சொல்லுகிறவளாய் காணப்பட்டான். ஆனால் அவளோ சொன்னால், நான் என் இருதயத்தின் பாரத்தை தேவ சமூகத்தில் என்ன செய்தேன்? ஊற்றி விட்டேன். அந்த அன்னாளை கர்த்தர் நினைத்து, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், அவளை பூரிப்பாய் மகிழும்படிக்கு கர்த்தர் செய்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியிலே, ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் வாய் என்ன செய்திருக்கிறது? திறந்திருக்கிறது. என் ரட்சிப்பினால் நான் என்ன செய்கிறேன்? இவ்விதமாய் கீதம் பாடுகிறபடியாய் கர்த்தர் வைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் துக்கத்தை மாற்றி உன்னை பாடல் பாட வைக்கிறவர் அவர். உன்னை வேதனையை மாற்றி நீ சந்தோஷ கீதம் பாடும்படி, வெற்றி கீதம் பாடும்படிக்கு கர்த்தர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். மனுஷர் உன்னை நிராகரித்தால் நீ கவலைப்படாதே, கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கும்படிக்கு காத்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதா எப்படி இருக்க வேண்டும்? உத்தமமாய் காணப்பட வேண்டியது அவசியம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல காலேப்பை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கும் போது விதமாய் சொன்னார், எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் என்ன செய்தவன். ஹல்லேலூயா. உத்தம குணத்திலே கர்த்தர் பிரியமுள்ளவராய் காணப்படுகிறவர். வசனம் சொல்லுகிறது, காலேப் மாத்திரம் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பாரே அல்லாமல் மற்ற ஒருவரும் அதற்குள்ளே செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை. அவளை வழி நடத்தி கொண்டிருந்த மோசே கூட அதற்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மேரிபாவின் தண்ணீர்கள் எடுத்த விஷயத்தில் அவன் பதறி பேசினபடினாலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மோசேயே, நீ அந்த தேசத்தை பார்ப்பாய், ஆனாலும் என்ன செய்ய மாட்டாய்? அதற்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டார். எத்தனையோ முறை கெஞ்சி பார்த்தான் கர்த்தர். ஆனா கர்த்தரிடத்துல, ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நீ இதை குறித்து இனி என்ன செய்ய வேண்டாம், பேசவே வேண்டாம். வசனத்தை வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசி. கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேலும் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும். அந்த வசனத்தை இருக்குமா? வசனத்தை எப்படி வாசிக்கணும்? இப்படி இல்லை, எப்படி வாசிக்கணும் தெரியலையா? ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, உடனே வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? சத்தம், போதும். அந்த வசனத்தை அப்படிதான் வாசிக்கணும். யார் சொல்றது? சொல்லுங்க. கர்த்தர் சொல்ற, போதும், இனி என்ன செய்யாதே, அதை குறித்து என்கிட்ட பேசவே பேசாதே. யோசித்து பாருங்க, முகமுகமாய் கர்த்தரை கண்டு பேசினவன் இப்பொழுது கர்த்தரிடத்தில் கெஞ்சி நிற்கும் போது கர்த்தர் சொன்ன, போதுண்டா, நீ ஒன்றும் பேசாது, எனக்கு எல்லாம் தெரியும், இனி இதை குறித்து என்ன செய்யாதே, பேசாதே. கர்த்தர் அவனுடைய பதிலாய் அவனுடைய கையில் தண்ணீர் வார்த்த ஒரு யோசுவாவை தெரிந்து கொண்டு அவர் மூலமாய் கானானை சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். ஆனால் அந்த மோசேயினுடைய அடக்கம் இந்நாள் வரைக்கும் ஒருவர் என்ன செய்யவில்லை, அறியவே இல்லை. கர்த்தரே இறங்கி வந்து மோசேயின் சரீரத்தை என்ன செய்தார்?
அடக்க செய்த அவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை உயர்த்த காரணம் தம்மை பற்றி உத்தம இருதயம் அவர்களுக்குள்ள காணப்பட்டு உத்தமமாய் பின்பற்றுகிறபடினாலே. இன்னைக்கு நம்முடைய உத்தம குணம் எப்படிப்பட்டதா இருக்குது? கர்த்தரை அறிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு உத்தமமாய் அவரை பின்பற்றுவர்களாய் காணப்படுகிறோமா? இடதாயிலும் வலதாயிலும் சாய்ந்து விடாதபடிக்கு அவருடைய வழிகளிலே நாம் உத்தமமாய் நடக்க வேண்டியது அவசியம். நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியை, நம்முடைய செய்கை எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமமாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுவார், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்? பிரவேசி. உத்தமம் அவர்களைத்தான் கர்த்தர் சந்தோஷத்தின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அப்போ உயர்வு அருமையான தாவீதுக்கு வர காரணம், எல்லாரும் நிராகரித்தாலும் கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டு, அங்க வசனத்தில் வாசித்த 89ஆம் சங்கீதம் 20வது வசனத்தில் வாசித்த போது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தே என் பரிசுத்த தைலத்தினால் அவனை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதின் மேல் என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்நாள் முதற்கொண்டு அவனிடத்தில் வந்து என்ன செய்திருந்தாரா? தங்கி இருந்தார். ஐயா, ஆயினத்தான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் பாடும்போது சொன்னான், உம்முடைய பரிசுத்த ஆவியே என்னை விட்டு என்ன செய்யாமலும் எடுத்துக்கொள்ளாமலும் உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமுள்ள ஆவியினால் என்ன செய்யும்? நிரப்பு ஆண்டவரே. இந்த நாளில் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்களை கண்டுபிடித்தது எதற்கு தெரியுமா? உங்களை அபிஷேகம் பண்ணி ஜாதிகளின் நடுவிலே உங்களை தலைவனாய் உயர்த்தும்படி. 18ஆம் சங்கீதத்தை சற்று திருப்புவோம். 18ஆம் சங்கீதம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் இவ்விதமாக. 18ஆம் சங்கீதம் 43வது வசனத்தில் வாசிக்கலாம். ஜனங்களின் சண்டைகளுக்கு என்னை தப்புவித்தீர், ஜாதிகளுக்கு என்னை என்ன செய்கிறீர்? தலைவன் ஆக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது பாருங்கள், ஜாதிகளுக்கு என்னை என்ன செய்கிறீர்? தலைவனாக்குகிறீர். இன்னைக்கு சுயமாய் தலைவனாகும்படிக்கு அநேகர் விருப்பம் கொள்ளுகிறார்கள். அதோனியாவை போல தனக்கு 50 சேவகரை சம்பாதித்துக் கொண்டு நான் ராஜாவாவே என்று சொல்லி தலைவனாய் மாற்ற விரும்பினானே. வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் சாலமோனுடைய சேவகனுடைய கையில பட்டு விழுந்தான். தன்னைத்தான் உயர்த்துவது நல்லதல்ல. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும். அதற்கு ஏற்ற காலம் உண்டு. அந்த காலம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? அங்கே அடங்கி இருக்க வேண்டும். தாவீதுக்கு தெரியும், சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் போய்விட்டார். கர்த்தர் தன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி அறிந்த தாவீது சிங்காசனத்திற்கு அவன் முந்தி கொள்ளவில்லை, பொறுமையோடு காத்திருந்தான். சவுல் தாவீதை கொலை செய்யும்படி பல உபாய தந்திரங்களை செய்த போதிலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்றைக்கு ஆகிலும் அவர் மரிப்பார், அதற்கு பிறகு ராஜ்யபாரம் என்னிடமாயினர் செய்யும் திரும்பும். நான் அதுவரைக்கு அவர் மேல் கையை என்ன செய்வதில்லை, போடுவதில்லை. இந்த காலையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்போமானால் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவோம். சங்கீதம் 27 வாசிக்கும் போது 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? சங்கீதம் 27:5. தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் என்ன செய்வார்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உயர்த்துகிறவர் ஐயா.
எப்போது? தீங்கு நாளிலே அவர் தமது கூடாரத்தில் என்ன செய்து என்னை மறைத்து, தமது கூடார மறைவிலே என்ன செய்து ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் என்ன செய்வார்? உயர்த்துவார். எதற்கு தெரியுமா கன்மலையின் மேல் உயர்த்துவது? சங்கீதம் 40:2 வாசிக்கும் போது, அவர் என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை என்ன செய்வார்கள்? நம்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய உயர்த்துவதற்கு ஒரு காரணம், ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அவர் உன்னை அடிகளை உறுதிப்படுத்துகிறவர், உன்னை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். ஸ்திரமில்லாதபடிக்கு எதுவும் நிற்க முடியாது. காற்றடிக்கும் போது எத்தனையோ பேனர்கள் கீழே விழுகிறத நாம் பார்க்கிறோம். பெரிய கோடிங்ஸ் எல்லாம் விழுகிறத நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒன்று, உங்களையும் என்னையும் கர்த்தர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தரே நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன், உறுதிப்படுத்துகிற தேவன். எதற்கு? அவரை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே என்ன செய்தார்? கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை என்ன செய்வார்கள்? உன் வாயிலே புதுப்பாட்டை கர்த்தர் வைத்திருக்கிறாரே. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்ய வல்லவர். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது 96ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 96ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை என்ன செய்யுங்கள்? சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கன்மலையிலே உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறாரே, உங்கள் வாயிலே புது பாட்டை கொடுத்திருக்கிறாரே. அநேகர் பயந்து கர்த்தரை நம்புவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் வாயிலே சுவிசேஷம். என்ன சுவிசேஷமாம்? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கர்த்தர் உங்களுடைய வாயிலே வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? சமாரியா தேசத்தின் வழியாய் கடந்து போனவர் யாக்கோபின் கிணற்றண்டிலே உட்கார்ந்து கொண்டு அங்கே சீஷர்களை ஆகாரம் வாங்கி வரும்படிக்கு அவர் ஊருக்குள்ளே அனுப்பினார். அவர்கள் போய் ஆகாரம் கொள்ளும்படிக்கு போய்விட்டார்கள். மத்தியான வேளையில நடு உச்சி நேரத்தில் தண்ணீர் முள்ளும்படியாய் ஒரு ஸ்திரீயானவள் வருகிறாள். அவளை பார்த்து இயேசு கேட்டார், தாகத்துக்கு சம்பாஷணை நீடித்தது. கடைசியில் ஆராதனை வரைக்கும் கடந்து போயிற்று. நான் நேரம் இல்லாதபடி நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அவர் யூதன் என்று முதலாவது சொன்னால், இரண்டாவது ஆண்டவன் என்று சொன்னால், தீர்க்கதரிசி என்று சொன்னால், கடைசியிலே மேசியா வருவார் என்று என்ன செய்தார்? அவள் சொல்லுகிறவளாய் காணப்பட்டார். அப்பொழுதுதான் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். உன்னுடனே பேசுகிற நானே அவர். உடனே அவள் செய்த காரியம் தெரியுமா? தான் கொண்டு வந்த குடத்தை கீழே வைத்து விட்டு நேராய் ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு என்ன செய்தார் சொல்லிவிட்டார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்று பாருங்கள். ஊரார் முழுவதும் வந்து விட்டார்கள். ஒரு பெரிய கூட்டமே ஜனத்திரள் சமாரியாவிலே யாக்கோபின் கிணற்றண்டையில கூடிவிட்டது. பாருங்கள், காரணம் என்ன? ஒரே ஒரு ஸ்திரீ தான் செய்த எல்லா காரியத்தையும் அறிவித்தார் என்று சுவிசேஷமாய் அறிவித்தார். அவர் வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ என்று வந்தார்கள். அவரை தங்களோடு கூட இருக்க வைத்தார்கள். அவர் பிரசங்கித்தார். கடைசியில் சொல்லுகிறார்கள், சமாரிய ஸ்திரீக்கு உன் சொல்லின் நிமித்தம் அல்ல. 42வது வசனம், அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு மெய்யாகவே அவர் யாராயிருக்கிறார்?
கிறிஸ்துவாகிய மேசியா என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பாருங்க, அறிகிற அறிவு வேறு. அறிந்தால் மட்டும் போதாது. இன்றைக்கு அநேகருக்கு இயேசுவை பத்தி தெரியும். எங்களுக்கு தெரியுங்க, இயேசுநாதர் நல்லவருங்க. அந்த அறிவு அல்ல, அவரை விசுவாசிக்கிறோமா? இந்த சமாரிய ஸ்திரீனிடத்தில் சமாரிய பட்டணத்தார் சொன்ன காரியம், அவர் மேசியா என்று அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அறிந்தது மட்டுமல்ல, அவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற எவனுக்கும் என்ன வரும்? ரட்சிப்பு வரும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்தீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். வசனத்தில் வாசிக்கிறோம் இவ்விதமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறவடிலே வசனம் இப்படி சொல்லுகிறது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் என்ன செய்யப்படும்? அறிக்கை செய்யப்படும். அவர்கள் அறிக்கை செய்தார்கள். சமாரியா பட்டணம் முழுவதும் என்ன செய்தது? ரட்சிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே பிலிப்பு கடந்து போகிறான். சமாரியாவில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அந்த பட்டணம் முழுவதும் என்ன செய்ததாம்? சந்தோஷத்தினால் நிறைந்தது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது வசனமா 3வது வசனமா? இல்லையா? 8வது வசனங்கய்யா. வாசிங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏன்? பிலிப்பை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, யோசித்து பாருங்க. ஒரு சமாரியா ஸ்திரீ செய்த காரியத்தை நிமித்தம் அப்போஸ்தலர் நாட்களிலும் அந்த காரியங்கள் என்ன செய்கிறது? நீண்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த காலை வழியில் ஒன்று சொல்லுகிறேன், அவர் தமக்கு சித்தமானவனை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஆடுகளின் பின்னே கடந்து போனவனை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவனை அழகு பார்த்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் அழகு பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். எப்படி? உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு ஒரு மேன்மையான நிலைமையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை மாற்றி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறாரே, அதற்கு சித்தமானவதை நாமும் செய்வோமாக, உத்தமமாய் காணப்படுவோம். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். வசனத்தில் நான் வாசிக்கும் போது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையில இயேசு உயிர்ப்பித்த லாசருவை குறித்து நமக்கு தெரியும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாயிற்று. மரியாளும் மார்த்தாலும் சொல்லுகிறார்கள், கல்லை புரட்ட சொன்ன போது, ஐயா அவன் மரித்து 4 நாளாயிற்று, நாருமே. ஆனால் இயேசுவோ கல்லை புரட்ட சொல்லி அதற்கு பின்பு அவர் ஒரு காரியத்தை செய்தார். வானத்தை நோக்கி தம்முடைய பிதாவின் சித்தத்தை அறிந்து கொண்டு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்ட போது லாசர் என்ன செய்தான்? உயிரோடு கூட வெளியே கடந்து வந்ததை வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்கிறவர்? உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இதற்கு ஒரு காரியம் ஒன்று உண்டு. வசனத்தை நான் வாசிப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். 25வது வசனத்தை நான் வாசிக்கலாமா? மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே என்ன செய்திருக்கிறது? யார் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்?
மரித்தோர்னா செத்து போனவங்களா? சொல்லுங்க. யாருங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்? வசனத்தை வாசித்தீங்க. யாரு மரித்தோர்? யார் மரித்தோர்? அதே வசனத்தில் பதில் இருக்கு. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது என்ன செய்திருக்கிறது? அப்ப இயேசுநாதர் இருந்தப்ப அந்த சத்தத்தை கேட்டார்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:1. அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை பார்த்தீங்களா? மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொன்னாரே. அவர்கள் யார்? எப்படி மரித்தவர்கள்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் என்ன செய்தவர்கள்? மரித்தவர்கள். அவர்களையும் கர்த்தர் உயிர்ப்பித்தார். இனி இரண்டாவது ஒரு உயிர்த்தெழுப்பின் காரியம் இருக்கிறது. வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 28வது வசனத்தை வாசிப்போம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் என்ன செய்யும்? வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஒரு புறப்பாடு ஒன்று உண்டு. யாருக்கு சொல்லுங்க? யார் புறப்படுவார்கள்? புரியலையா ஒண்ணு உங்களுக்கு? பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்பொழுது வந்திருக்குன்னு சொன்னாரா? சொல்லல. அப்படின்னா அவர் வரும்போது தான் அந்த சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையவும் அவர்கள் என்ன செய்வார்களாம்? எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தில் இன்னொரு காரியம் ஒன்று உண்டு. வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஹல்லேலூயா. அதற்கு தாயா காத்திருக்கிறோம். எதற்கு? கர்த்தருடைய நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளிலே உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது மரித்த பரிசுத்தவான்கள் பிரேத குழிகளிலே காணப்படுகிறவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? அவர்களும் மறுரூபத்தின் சாயலோடு கூட எழுந்து மத்தியாக ஆயத்தில கர்த்தரோடு கூட காணப்படுகிறார்கள். ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்டது. அப்பொழுது அரை மணி நேரம் பரலோகத்தில் மிகுந்த அமைதல். இன்னும் புரியாமையே சொல்லிட்டு இருங்க. என்ன வந்துச்சு? ஒரு அல்லேலியா சொல்லுவீங்கன்னு பார்த்தா நான் குத்துனா தான் வரும் போல இருக்கு. அல்லேலியாவே ஜீவனை கொடுத்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நிற்கிறது கூட பலன் இல்லாதபடிக்கு இன்றைக்கு காலையில் இங்கே வந்தேன். இவ்வளோ சத்தம் போட்டு உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி இத்தனை வசனத்தையும் கர்த்தருடைய ஆவியான எனக்கு மண்டையில் போட்டு இது சொல்றான்னு சொல்றத சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு அல்லேலியா கூட சொல்ல மாட்டேங்க. எனக்கு இல்லை அல்லேலியா, அவருக்கு. அப்போ உயிர்த்தெழுவோங்கிற நம்பிக்கையே இல்லையா ஒருத்தருக்கும்? சொல்லுங்க. நான் மரித்தால் என்ன செய்வேன்? கர்த்தருடைய கால சத்தம் துடிக்கும் போது
மரித்த நான் என்ன செய்வேன்? உயிரோடு கூட எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த பெந்தெகோஸ்தே வாழ்க்கை என்பது அதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அதுதான். அதற்காக தான் இத்தனை பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க, பரலோக ராஜ்யத்தை அடையும்படியாக இத்தனை பாடுகளும் இத்தனை பிரயாசங்களும் படுகிறதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரியம், நான் இயேசுவோடு நித்தியத்தில் நீடுழி நாட்களாய் நான் என்ன செய்வேன்? காணப்படுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது 23வது சங்கீதத்தில் சொல்லும் போது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். அந்த வீட்டில், இந்த வீட்டில் அல்லையா? இங்கே நமக்கெல்லாம் ஒரு 70 வருஷம் அல்லது பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் இதற்கு பின்னே ஒரு வாழ்க்கை உண்டே, அந்த வாழ்க்கைக்காகத்தான் இத்தனை பிரயாசப்படுகிறோம். இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரித்தோர் என்ன செய்வார்கள்? ஜீவனை அடையும், ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். எழுந்திருப்பதற்கு தேவையான காரியம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும், ஹல்லேலூயா. இந்த சரீரம் எதற்குரியது? எத்தனையோ பேர் சொன்னார்கள், நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் இருப்போம், இத்தனை வருஷம் இருப்போம். புஸ்தகம் எழுதுனாங்க, அதற்கு லேகியம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா லேகியம் கண்டுபிடிச்சவனு புஸ்தகம் எழுதினவன் நேரத்திலே போய் சேர்ந்துட்டான். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த பூமியில பிறந்த எல்லாருக்கும் ஒரு நாளில் என்ன உண்டு? மரணம் உண்டு. இந்த மரணத்திற்கு முன்பாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு உன் இருதயத்தை நீ கொடுக்காதிருப்பாயானால், அவரை உன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாது யாராகிலும் இந்த அறைக்குள்ளே இன்றைக்கு காணப்படுவீர்களானால், இன்றைக்கே ரட்சணிய காலம், இப்பொழுதே அனுக்கிரக நேரமாய் காணப்படுகிறது. கோயம்புத்தூர் பட்டணத்தில் நல்ல திடகாத்திரமாய், என்னை விட உயரத்திலும் நல்ல தடியாகவும் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை அநேக வருஷங்கள் செய்த தேவனுடைய தாசன் நேற்று மாலை வேளையிலே கர்த்தரோடு கூட இளைப்பாறும்படிக்கு கடந்து போய்விட்டார். யோசித்து பாருங்க, யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. நன்றாயிருந்தார். மனுஷனுடைய ஜீவிதம் புல்லின் பூவை போல் இருக்கிறது. காற்றதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை என்ன செய்யாது? அறியாது. ஆனால் ஒன்று, கிறிஸ்துவுக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுப்போமானால், அவர் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணி அவருடைய ஆலயமாய் நம்மை மாற்றிக்கொள்வார். மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிவு பெற்றாலும் நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்குவதற்கு கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவோம், முழுகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவோம். அருமையானே, கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கந்தேகா மந்திரி ஞானஸ்நானம் பெறும்படிக்கு மந்திரி இடத்துல அந்த மன்னிக்கணும் பிலிப்பினிடத்தில் கேட்டார். பிலிப்பு சொன்னார், நீ விசுவாசித்தால் தடை இல்லவே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். தண்ணீர் உள்ள, மிகுந்த தண்ணீர் உள்ள ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டது ரதம். 2 பேரும் தண்ணீருக்குள்ள என்ன செய்தார்கள்? நான் ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். ஞானஸ்நான தொட்டிக்கு மேலே ஒருத்தர் நின்றுக்கிட்டார். உள்ளுக்குள்ள ஒருத்தர் இறங்க சொல்லி நீயே முங்கு அப்படின்ட்டார். இது ஞானஸ்நானம் அல்லவே அல்ல. வசனம் என்ன சொல்லுகிறது? இருவரும் தண்ணீருக்குள்ள இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு என்ன செய்தார்? ஞானஸ்நானம். இயேசுவும் அவர் நாசரேத்திலிருந்து யோர்தானுக்கு நடந்து வந்து யோவான் ஸ்நானகன் கையினால் என்ன செய்தார்? ஞானஸ்நானத்தை யோர்தான் நதியில
முழுகி ஞானஸ்நானம் பெற்றார். யோவான் அவருக்கு என்ன செய்தான்? ஸ்நானகன் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா 2 பேர் இறங்கணும். இல்லை என் பேண்ட் நனைஞ்சிரும், என் வேஷ்டி நனைஞ்சிரும்னா நீ ஊழியத்துக்கே லாய்க்கு இல்லை, வசனமே உனக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். வசனம் தெரியாதவங்கெல்லாம் இன்னைக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு ஆவிக்குரிய உலகம் இன்னைக்கு நாஸ்தி ஆயிருச்சு. ஒருத்தன் ஆலயத்தில் சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு கர்த்தருடைய ஆவி இறங்குதுங்கிறான். அது என்ன ஆவின்னு எனக்கு தெரியல. கர்த்தர் அருவருக்கிற பாடல்களை கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே போட்டு, அதுவும் விசில் அடிக்க சொல்ல, ஒரு அல்லேலியா சொல்ல சொன்னாலும் கூட பரவாயில்ல, விசில் அடிக்க சொல்லி, சினிமா தியேட்டரை விட கேவலம். இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களும் ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருந்து மற்றவர்களுக்கு இழுக்கை உண்டு பண்ணுகிறார்கள், கர்த்தருக்கு அவப்பெயரை உண்டாக்குகிறார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருப்போம். இது கடைசி காலமாக இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இன்றைக்கு திரளாக எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்கிறவர்கள்? வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். நீங்களும் நானும் தெளிந்த புத்தியோடு கூட கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதைப்படுவோம். கர்த்தருடைய சபையில் நிலைத்திருந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று அவருடைய மரணத்தை தெரிவித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. இன்றைக்கு நீர் மெய்யாகவே எங்களோடு பேசி இருக்கிறீர். நீர் தமக்கு சித்தமானவனை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. உயர்த்தி வைத்து அவர்களை அலங்கரித்து பார்க்கிறீர். யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்த கர்த்தர் ஏற்ற சமயத்தில் எகிப்து தேசத்தில் அதிகாரியாயிருக்கும்படிக்கு அவனை உயர்த்தி வைத்தீரே. நாதா, இன்றைக்கு எங்களுடைய ஜீவிதத்தில் நீர் ஒருவரே எங்களை உயர்த்துகிறவர். நம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் உயர்த்தப்படும் நாளுக்காய் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி. அது மாத்திரமில்லையா, தமக்கு சித்தமானவனை குமாரனாய் கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார் என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, கர்த்ததாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பால் என்றும் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். இதற்காக நாங்கள் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை மைப்படுத்தி தொடர்ந்து நடக்கிற பந்தி ஆசீர்வதி. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.